அதான் 11 ஹவர்ஸ் கணக்கு. நம்ம நைட்டில் போகிற கோயில் போகிறோம், அதான் ஊரில் இருக்கு. வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ரூம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ இன்றைக்கி என்ன வீலாக் பார்த்தீங்கன்னா, சென்னை டு நாகர்கோயில் 700 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ரைடு. இது வந்து ஒரு ஷார்ட் ரைடில் ஒரு லாங் ரைடாக இருக்க போகுது. இப்போது நைட்டு டின்னர் இந்த அரேபியன் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் மால் கோயிலில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே லைட்டாக டின்னர் எடுத்துக்கணும். இப்போ முடிச்சுட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுது. ஸோ இங்கேருந்து போகணும், ஒரே ஜேர்னி. ஓகேங்களா? அப்படியே ரைடு பார்த்துன்னு போகிறோம். இன்னும் செங்கல்பட்டு வரல. செங்கல்பட்டு வந்தோன்னே உங்களுக்கு கிட்ட கனெக்ட் ஆகிறேன். இது நைட்டில் ரைடு மோஸ்ட்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. நம்ம நைட்டில் போகிறது பார்த்திங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கன்னியாகுமரி வரைக்கும் ரோடு சூப்பராக இருக்குது. செகண்டு கம்ஃபர்டபுள் பார்த்திங்கன்னா நைட் ரைடு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னா வயலேட்டர்ஸ்லாம் இருக்கவே மாட்டாங்க, ரோடு ஃப்ரீயாக இருக்கும். அது கூட திருச்சி வரைக்கும் தான் உங்களுக்கு டிராஃபிக் இருக்கும். அதுக்கு மேலே டிராஃபிக் அவ்வளோவா இருக்காது, ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நாங்கள் எஸ்டிமேட் பண்ண டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு மார்னிங் 10 o'clock ஒரு 2 டீ பிரேக் இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா டின்னர் முடிச்சிட்டோம், டேங்கை ஃபுல் பண்ணிட்டோம். இங்கே ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஃபில் பண்ணியாச்சு. அப்புறம் அப்படியே போக வேண்டியது தான். ஃபேமிலியோடு தான் போகிறோம். இப்போது இந்த சேனலில் நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நிற்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? இப்போ நம்ம கிளம்பியாச்சு. வண்டியை கிளம்புறோம். அப்போது சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். எல்லாருமே சீட் பெல்ட்ஸ் போடுங்க. பேசஞ்சர்ஸும் அப்புறம் டிரைவர்கிட்டையும் சொல்லுங்கள் சீட் பெல்ட்ஸ் போட சொல்லி. இப்போ எல்லாம் மேண்டேட்ரி ஆகிடுச்சு. சீட் பெல்ட்ஸ் போடாமல் போனீங்கன்னா என்னென்னா உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு பெனால்ட்டி லீகல்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதனால் சீட் பெல்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, பெனால்ட்டிலாம் தப்பிக்கலாம். நைட்டு தானே அப்படின்னு சொன்னால் உங்களோட சேஃப்டியை பாருங்கள். ஸ்லோவாக அழகாக ஒரு 90, 100 அந்த மாதிரி ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மைலேஜுக்கும் வரும், கன்சப்ஷன் கிடைக்கும், ஃபியூலு. சேஃபாக ஓட்டுங்க, ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. ரெண்டாவது நிதானம் ரொம்ப தேவை. இப்போ ரோட்ஸ்லாம் ரொம்ப நல்லா வச்சுட்டாங்க. நம்ம ட்ராக் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனாலே பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு திருச்சி வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டிராஃபிக் இல்லாமல் இருக்காது. ஏன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் திருச்சி அடுத்த பெரிய ஒரு சிட்டி இல்லைங்களா? ஸோ அங்கே தான் வெஹிக்கிள்ஸ் நிறையா போயின்னு இருக்கோம். அப்புறம் ஒரு 2 o'clock மேலே உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் கம்மியாகிடும், மோஸ்ட்லி லாரிஸ் கம்மியாகிடும். ஆனால் இந்த ஆம்னி பஸ்ஸஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருக்காது. இப்போ டைம் பார்த்தீங்களா 10:05 எடுத்தோம். நம்ம அதே டைம் 11 hours கணக்கு வரும். நம்ம நாகர்கோயில் போகிறோம். நாகர்கோயிலில் நாங்கள் போகிற ஏரியா பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு டோட்டலாக நாகர்கோயில் அப்ராக்சிமேட்டாக 700 கிலோமீட்டர்ஸ் வச்சுருக்கோம். ஆனால் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 727 காட்டும். தாம்பரத்துலேருந்து அந்த கிலோமீட்டர் வரைக்கும் டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா இருக்கும். ரெண்டாவது அப்படியே போயின்னு இருக்கும்போது நாங்கள் அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தான் உள்ளே போனோம் சிட்டியிலேருந்து. நான் மெயின் அப்புறம் இதுக்கப்புறம் வர வீலாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாகர்கோயில் சம்மந்தப்பட்ட ஏரியா, அப்புறம் அங்கே முக்கியமான அட்ராக்ஷன்ஸ் அது இருக்கும், டூரிஸ்ட் பிளேசஸ் நம்ம நிறையா போட்டிருக்கோம் நம்ம சேனலில், அதெல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் தமிழ் ரூம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நிறையா நாங்கள் வீடியோஸ் போடுவோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு கரெக்டாக சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ராத்திரியில் போகும்போது கண்டிப்பாக இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள்.
சிக்னல் அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம திரும்புகிறோம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு, ஏன்னா லைட்டு பேஸ் பண்ணி தான் நம்ம மேக்ஸிமம் ஒரு ராத்திரியில் ட்ரைவ் பண்ணுறது. அப்புறம் வந்து மேக்ஸிமம் ஹெட்லைட்ஸில் வந்து ஐபிஎம் ஜாஸ்தி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது இன்னொருத்தரும் எதிர்க்க வரவங்கள்ட்லேயே வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி விட்டுச்சுன்னா விசிபிலிட்டி கம்மியாகிடுச்சுன்னா ரிஸ்க் ஆகிடும். இப்போ நம்ம ஏரியா பார்த்திங்கன்னா பரனூர் பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். இந்த பிரிட்ஜு இன்னுமே போடாமல் தான் இருக்கிறாங்க, ஏன் போடலன்னு தெரில. சரி, நம்ம இப்போது அவ்வளோதான், அரௌண்ட் 10 மினிட்ஸ் கூட இல்லை உங்களுக்கு சிங்கப்பூர் மால் கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா. சரிங்களா? ஓகே. இப்போ அதுக்கப்புறம் நான் ஒரு மேஜர் சிட்டிஸ் வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். திருச்சி, அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல், அந்த மதுரை, நெல்லை. அதுக்கப்புறம் நெல்லையிலேருந்து ஒரு அரௌண்ட் 80 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அது ஒரு 1 hour 20 மினிட்ஸில் போயிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு இப்போது செங்கல்பட்டு வந்துட்டோம், நியர்பை. செங்கல்பட்டு டோலில் வந்து எவ்வளோ போகுதுன்றது காட்டுறேன், டோல் ஃப்ரீயில். இப்போலாம் ஃபாஸ்டாக் தாங்க, சும்மா கேஷ்லாம் கொடுத்தீங்கன்னா டபுள் ரேட்டு. ஸோ அதனால் எல்லோரும் பண்ணியிருப்பீங்க, ஃபாஸ்டாக் இல்லாமல் யாரும் இப்போ ஓட்டுறதில்ல காரில். வண்டி ரெஜிஸ்டர் பண்ணும்போதே பண்ணிக்கிறோம். ரெண்டாவது வந்து இப்போ நம்ம எடுத்துருக்க வண்டி பார்த்திங்கன்னா எஸ்யூவி, அப்புறம் பிராண்ட் நேம் மாடல்லாம் உங்களுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். அதில் அப்படியே பொறுமையாக போயிருந்தோம்னா கரெக்டாக காலையில் 11 hours 10 என்ன டைம் எடுமோ அதுலேருந்து அப்படியே 11 hours. அதுக்கு முன்னாடி போகிறது அன்சேஃப். அது போயின்னா வெயிட்டிங் தான் பண்ண போகிறோம், அதனால் எதுக்கு அவசரமாக போனோம். அதனால் ஜாக்கிரதையாக ஓட்டுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா ஃபேமிலியோடு வரும். ஸோ இது நம்மளோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா 700 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்சில் ஓட்டுவோம் நாங்கள். ஓகேங்களா? பாருங்கள், வீடியோவில் இணைந்திருங்கள். மறுபடியும் வந்து உங்களை கேட்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, அதுதான். ஓகேங்களா? சரி, பாருங்கள், செங்கல்பட்டு டோல் ஃப்ரீ வந்துட்டோம். ஓகேங்களா? இதை பாருங்கள் எவ்வளோ போகுதுன்னு தெரில. 60 முதல்ல வந்து 50 இருந்ததுங்க, இப்போது எவ்வளோ ஆகும்னு தெரில. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி ரீச் ஆகிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா இப்போது 1:49 ஆகுது. நம்ம அரௌண்டு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 295 கிலோமீட்டர் நம்ம வீட்டிலேருந்து ஓட்டியிருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா டோல் ஃப்ரீ பார்த்திங்கன்னா 6 டோல் ஃப்ரீ ஆகிருக்குது. ஸோ அவர் டோல் ஃப்ரீ. நாங்கள் ரேஞ்சு வந்து ஸ்பீடு 80 to 100 தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இது வந்து இப்போ இந்த பிரிட்ஜு இந்த வழியாக எல்லாருமே போயிருப்போம். இந்த வழியாக போய் தான் எல்லா ஊருங்களுக்கும் போக முடியும். இது காவேரி ஆறு வர போகிற பிரிட்ஜ். இது ஃபஸ்ட்டு ஊருள்ள பைபாஸ் பிரிட்ஜு, செகண்டு ஒரு பெரிய பிரிட்ஜு போச்சு, இப்போ 3வது இன்னொரு பிரிட்ஜ் வரும். அதுதான் ஊரில் இருக்க காவேரி ஆறு பிரிட்ஜு. காவேரி ஆறு பிரிட்ஜு நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? திருச்சி ரீச் ஆகிட்டோம். அடுத்தது உங்களை மதுரையில் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை ரீச் ஆகிட்டோம். இப்போது அரௌண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நியர்லி 3:55 AM. இப்போது மதுரை வரத்துக்கு கரெக்டாக நம்ம 2 hours கிட்ட ஆகிடுச்சு. மதுரை அந்த பைபாஸில் போயின்னு இருக்கோம், இந்த துவரங்குறிச்சி ரோடு. ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் நம்மளுக்கு ஏர்போர்ட் வரும், அதை தாண்டினோன்னா ஒரு டோல் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இறங்கி நாங்கள் பிரேக் எடுக்கலை. ஸோ இன்னும் நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய இது வந்து விருதுநகர் வந்து நெல்லை வரும். நெல்லையெல்லாம் ஊருலாம் போக மாட்டோம், பைபாஸ்லேயே தான் போயிட்டு இருக்கோம். செகண்ட் வந்து அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் இருக்காது. ஸ்ட்ரைட்டாக இதோட நாகர்கோயிலில் தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் இருக்கும். நான் என்ன டைம் ரீச் ஆகும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 445 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்துருக்கோம் சென்னையிலேருந்து. அப்புறம் இந்த மதுரையில் பார்த்திங்கன்னா வந்தோன்னா மதுரை மறிக்குழந்து வாசம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கையமரன் சார் பாட்டு எழுதியிருப்பார். அதில் பார்த்திங்கன்னா இறங்கி பார்த்திங்கன்னா மதுரை மறிக்குழந்து வாசமாக தான் இருக்குதுங்க. அதை வச்சு தான் பாட்டு எழுதியிருக்காரு. இன்னும் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு மதுரையை பற்றி பாட்டு இருந்தால் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? மதுரை அரசாலம் மீனாட்சி அந்த மாதிரி பாட்டுங்கள்லாம் நிறையா இருக்கும். மதுரையை வச்சு பேஸ் பண்ணி நிறைய பாட்டு இருக்காங்க கவிஞர்.
அப்புறம் இங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ரொம்ப நம்மளுக்கு ஃபேமஸ்ஸு. செகண்டு போயின்னு இருக்கோம். நெக்ஸ்ட்டு நெல்லையில் உங்களுக்கு அப்டேட் இருக்காது. நாகர்கோவில் ஸ்டார்டிங் ரீச்சில் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன டைம் ரீச் ஆகும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இந்த இடம் எங்கேன்னு தெரியுதுங்களா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மணி 5:50 நெல்லைக்கு வந்தால் ரீச் ஆச்சு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 13 டோல் ஆகிருக்குது. இப்போது 5:50 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1.25 மணி நேரம் இருக்குது நாகர்கோவிலுக்கு ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஒரு டீ பிரேக் இருக்குது. டீ பிரேக்கில் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை பாருங்கள், இதுதான் நாகர்கோவிலுக்கு போகிற புது பைபாஸ். இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல போட்டிருந்தாங்க. நீங்கள் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆரல்வாய்மொழி, அதுக்கப்புறம் வெள்ளமடம், தேவசாகபுரம் அந்த சைடு போய் தான் வர வேண்டியது இருக்கும். அது வந்து சிங்கிள் ரோடு. இது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஆக்டிவேட் பண்ணாங்க. இப்போ இந்த ரோடு வந்து இன்னொரு டோல் ஒன்று இருக்குது. எல்லாருமே டோல் ஃப்ரீன்றாங்க. ஆனால் வந்து எல்லா டோல்லையும் பைசா தான் வாங்குறாங்க. என்ன ஃப்ரீன்னே தெரில எனக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரோடு போட்டது கொஞ்சம் உங்களுக்கு சேஃபாக போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். என்னென்னா நம்ம இது வந்து கொஞ்சம் தூரம் வந்து ஒரு யூட்டர்ன் போட்டு மறுபடியும் லெஃப்ட் டர்ன் எடுக்கணும் அந்த ரோடு. இதை பாருங்கள், விண்ட் மில் இருக்குது பாருங்கள். இது வந்து காற்றுல வந்து கரண்ட் எடுக்கிற கம்பெனியில் லீஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஃபேனு அவங்கவுங்க ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க ஃபேனு. அதுக்கப்புறம் இன்னும் டீ பிரேக் எடுக்கணும். பார்த்துன்னே வந்துன்னு இருக்கோம். அப்படியே இன்னும் ஒரு கடையும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அப்படியே போக வேண்டியது தான். ஆல்மோஸ்ட்டு ஒரு 7:15 ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். நம்ம 10 o'clock தானே எடுத்தோம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 7:30க்கு எடுத்தோம். அப்போது அதான் 11 hours கணக்கு வந்துடும். ரொம்ப சேஃபாக இருந்தது ரைடு. அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி இந்த மலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி காட்சி எல்லாருக்குமே கிடைக்காது. ஏன்னா இந்த டைம் அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஆகிருக்குது. ஸோ அதனுடைய மைல்டான ஒரு சன்லைட் நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. அதனால் இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப எல்லாம் ப்ரைட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நிறைய மலைகள்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு டீ ஷாப் மாட்டிருக்குது. டீ ஷாப்பு அதே பைபாஸில் தான். இந்த டீ ஷாப்பும் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. பைபாஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டீ ஷாப் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரெஸ்டாரண்ட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். நம்ம இன்னும் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்னா மெயின் இந்த ரைடுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் தான் வேணும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முன்னாடி காலையிலே எல்லாத்தையும் திங்ஸ்லாம் ஏற்றி வச்சிட்டோம். நான் ஃபுல்லாக காலையில் டிஃபன் சாப்பிட்டு படுத்துட்டேன். ஃபுல்லாக படுத்துட்டு ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு 7 மணி அப்படி 7 மணி 6 மணி தான் எழுந்துட்டு அந்த டைமில் வந்து ஃபுல்லாக இப்போ தூங்கும்போது பார்த்திங்கன்னா முழுக்க கண்ணில் கொஞ்சம் கூட தூக்கமே அந்த தூக்கன்ற எண்ணமே வரக்கூடாது. கண்ணில் கொஞ்சம் கூட அந்த டயர்டு இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வரது கரெக்டாக இருக்கும். தூக்கம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கூட தூக்கம் நம்ம தூங்கிடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ உங்கள் ஃபேமிலியோட அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களும் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கிடணும். அவங்க வந்து தூங்கின்னு வந்துக்குன்னு நம்ம வந்து ஓட்டின்னு வந்தோம்னா நம்மளுக்கும் தூக்கம் வர மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக தூங்கிட்டு எல்லாருமே முழிச்சின்னு பேசிக்கின்னு அட்டாச்சுன்னு வந்தோம்னா டைம் பாஸ் ஆகிறது தெரியும். நம்மளுக்கும் நல்ல விழிப்புணர்வாக ஓட்டிகிட்டு வரலாம். ஓகேங்களா? சேஃபாக வந்தாச்சு. இன்னும் ஒரு 20 minutes நாகர்கோவில் போய்டும். ஓகேங்களா? டீ பிரேக்காக வந்திருக்கோம். அடாடாடாடாடா, என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாகர்கோவிலோட டவுனே தெரிஞ்சு பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இன்னும் மேலேருந்து வியூ சூப்பராக தெரிஞ்சுது. நாகர்கோவிலோட டவுன் தான். அப்போது இந்த இடம் ஹைட்டாக இருக்குது லேண்ட்ஸ்கேப். அந்த இடம் டவுனாக இருக்குது. நாகர்கோவிலுடைய மெயின் சிட்டி இடம் அதான் தெரிஞ்சு பார்த்தீங்களா? அதான் நாகர்கோவிலோட மெயின் சிட்டி. வடசேரி, கோட்டார் இந்த ஏரியாலாம் சொல்லுவாங்க. பார்வதிபுரம் அதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு.
மவுண்டெயின்ஸ். இந்த மாதிரி மவுண்டெயின்லாம் நம்மளோட ஊரில் அவ்வளோவா இருக்காது, வெறும் பில்டிங் தான் இருக்கும். ஆனால் இங்கே பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலும் தென்னை மரங்களும் தோப்புங்களும் வாழை மரங்களும் இந்த மாதிரி இது நிறையா இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க ஊர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் சிட்டி ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் 10 மணிக்கு சிங்கப்பெருமாள் கோயில் எடுத்தோம் இல்லைங்களா. இப்போ டைம் பாருங்கள், 7:20 ஆகுது. கிலோமீட்டர்ஸ் வந்து 653 கவர் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பிரேக் தான் எடுத்தோம், டீ பிரேக்கு. அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு கிளம்புனால பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நீங்களும் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்தி வச்சுங்க. அப்புறம் இவ்வளோ நேரம் எங்கள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி நீங்கள் எங்கள் கூட வந்ததுக்கு மிக்க நன்றி. இதுக்கப்புறம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க முக்கியமான பிளேஸஸோடைய எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நீ வர வீடியோ எல்லாம் அப்படி தான் இருக்கும். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அப்புறம் மறக்காமல் தமிழ் ரோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது தமிழ் ரோம் சேனல்.